கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நம்ம வருஷத்தின் கடைசி நாளில் நம்ம ஆண்டவர் நடத்தியிருக்காரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நாட்கள் கடைசி வரை கண்மணி போல் நம்மளை காத்து நடத்தியிருக்காரு. கடைசி நாள், கடைசி வருஷத்தில் ஒரே நாள் தான் இருக்குது. நம்ம கடந்த சில புது வருடத்துக்குள்ளே போகிறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக நம்மளை நடத்துகிறார். அதுக்காக நம்ம இன்னைக்கு வேத வசனத்தில் ஒரு வித்தியாசமாக ஆகான்ட்டு ஒரு மனுஷன் இருந்தான். உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். யோசுவாவில் ஆகான் சாபத்தை வாங்கி எப்படி குடும்பமே அழிஞ்சு போச்சு. அவனுடைய சாபம், அவனுக்கு கொடுத்த சாபம், அந்த சாபத்தை. அதனால ராகாப் விசுவாசிச்சா. ஆண்டவர் பிள்ளையா அதே இடத்துல தான் வசிச்ச அதே பெண் தான். அவங்க விசுவாசத்தோட அவங்க வேவு பார்க்க வந்தவங்களெல்லாம் காப்பாற்றி அவங்க ஆண்டவருடைய தண்டனையிலிருந்து தப்பித்து குடும்பத்தை, சொந்தங்களை எல்லாத்தையும் காத்து கொண்டாங்கன்னு நம்ம படிக்கும். அப்போ அந்த 2 காரியத்தையும் நம்ம இன்னைக்கு தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். வசனத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லி தர்றது நிறைய நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுக்கு தான். இந்த ஆகான் என்ன செஞ்சா, ராகாப் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தியானிப்போம். அந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதன் மூலமாக ஆண்டவர் நம்மளோட கூட பேச ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது வசனத்தின் மூலமாக எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுடைய வாழ்க்கையில திட்டம் வைத்திருக்கீங்களோ அதுக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதான அந்த வார்த்தைகளை நீங்கள் எங்களோடு கூட பேசி எங்களை நிலச்சலமாக ஜெபிக்கிற சுவாமி. குடும்பமானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கும் பொழுது அநேக காரியங்கள் தப்பு செய்யாதபடி, தவறுகளில் விழுந்து விடாதபடி எங்களை பாதுகாக்கிற எச்சரிப்பின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வனுமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த பிள்ளைகளை, குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளத்தக்கதான கிருபையை நீங்கள் வைத்திருக்கீங்க. அநேகரை வேதத்தில் எங்களுக்கு எழுதி தந்திருக்கேன். நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் தியானித்து அதன்படி நாங்கள் நடந்து சென்று எங்களுடைய குடும்பங்களை, பிள்ளைகளை, அநேக பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வாதத்துக்களை கொண்டு வருகிற பிள்ளைகளா இந்த புதிய வருடத்திலே மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறையா. உங்களாலே கூடாது ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றி, ஆண்டவரே, இருளாய் இருக்கிறத எல்லாவற்றையும் மாற்றி வெளிச்சமாய் மாற்ற வல்லமுள்ள தேவன் இந்த நாட்களில் பிரவேசித்து எங்களை வழிநடத்தமாய் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. இந்த நாட்களில் அப்படியே பேசி எங்களை நடச்செல்லத்த போருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதி. துதிகான மாய்மையெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு மாறிடாயன் நேசரே, மாறாதவன் வெண்ணாடுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே என் மாண்பிதே. மாறிடாயன் நேசரே, மாறாதவன் வெண்ணாடுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மாண்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே அதனால மறியலாகுமோ. இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே.
பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே. நேசன் எல்லாமே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே. நீசன் என்றென்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிலே அதினால மறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினோ, தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே. ஆதி தேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினோ, தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே. ஆதி தேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே அதினால மறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. காயமதை நீக்கிடுமே, யாவும் பாரிலே சகித்திடுமே. விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலும் முடியாதே. காயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினில் சகித்திடுமே. விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலும் ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிதே அதில் ஆழ மறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே அதினால மறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. நம்ம இன்னைக்கு வேத வசனத்தின்படி ஆகான் சாபம் குடும்பத்தினால் அழிக்கப்பட்டது. ஆனால் ராகாப்பின் விசுவாசம் அவருடைய குடும்பம் அந்த அதே இடத்துல வசித்த அந்த குடும்பத்தில் உள்ள அந்த எல்லாரையும், அதாவது சொந்தங்கள் எல்லாரும் காக்கப்படுறதுக்கு அந்த ராகாப் இந்த விசுவாசத்தினால அதை கண்டடைஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஆகான்கிறவனை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய நம்ம நிறைய பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய
குறைகளை நம்ம பார்த்துட்டு அவங்க செஞ்சதை அதே இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றவங்களையும் நம்ம படிக்கும் பொழுது நிறைய ஆண்டவர் இந்த 2 பேரையும் நிறைய வந்து ஒத்து பண்ணி அந்த மாதிரி இவன் இப்படி இருந்தான், இவன் வந்து இப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி வேத வசனத்திலே நீங்கள் படிக்கும்பொழுது அந்த 2 பேரையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும் பொழுது நமக்கு நிறைய காரியங்களை அதனால கற்றுக் கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம படிப்போம். இந்த யோசுவா 6வது அதிகாரத்தில் 17 18 சொல்கிறாரு. ஆண்டவர் வந்து சொல்கிற காரியத்தை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஆகான் என்ன செஞ்சான்னு நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து சொல்கிறாரு, ஆனால் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும். நான் அனுப்பின ஆட்களை ராகாப்பெண் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடு கூட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவுள்னு சொல்றாரு. ஆண்டவர் வந்து சொல்றதே நம்ம பார்ப்போம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சாபத்தீடானது அங்கே இருக்குது. அந்த இடத்துல கூட ராகாப்புங்கிறவளை வந்து என்ன செய்ய, அவளை வந்து நீ விடுதலை செய்யணும்னு சொல்றாரு. சாபத்திருந்த 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சாபத்தீடானது ஏதாகிலும் அது வந்து ராகாப்பா முதல்ல சொல்லிட்டாரு. ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு, இவன் வந்து காக்கப்படக்கூடிய ஒரு குடும்பத்தில் உள்ளவான்னு சொல்லி இப்போ சொல்லிட்டாரு. சொல்லிட்டு சாபத்தீடானில் ஏதாகிலும் எடுத்து கொள்ளுறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகும்படிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாக இருங்கள். அங்குள்ள எதையுமே நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லி விடுறதை நீங்கள் பார்க்கலாம். 19வது வசனத்துலலாம் பார்க்கலாம். அப்போது நீங்கள் வந்து அங்கே இருக்கிறது பூராமே தீட்டானது, அதை வந்து எதுவுமே அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்கிற எரிகோ பட்டணம். அங்கே வந்து இருக்கிற எந்த பொருளையும் நீங்கள் அங்கே நீங்கள் வெற்றி பெறும்போது அங்கேருந்து எதையுமே எடுத்துகிட்டு வரவே கூடாது அப்படிங்கிற ஆண்டவர் வந்து. அங்கே உள்ளதை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிறைய சட்டங்கள் ஆண்டவர் சொன்ன பிறகும் எச்சரிக்கைன்னு சொல்கிறாரு. அங்கே உள்ள எந்த பொருளையும் நீ வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத எல்லாரும் கேட்டாலும் அந்த ஒரு மனுஷன் மட்டும், அந்த ஆகானுங்கிறவன் மாத்திரம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இந்த இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி தெரியும். ஆண்டவர் வந்து என்ன காரியத்தை நமக்கு சொல்கிறாரோ அந்த காரியத்தில் நாம் அந்த புதிய வருடத்தில் நம்ம இருக்கும் பொழுது கடைசி நாட்களில் இருக்கிறதுனால நம்ம அந்த வசனத்தை தியானிக்கலாம். அவர் வந்து இந்த இடத்த நீ இப்போ இந்த இடத்துல இருக்கிற அந்த பொருளை வந்து செய்யக்கூடாது. அப்போ நீ அதை கொண்டு வந்தனாக்கி உன் வீட்டுக்கு தீட்டு, அந்த தேசத்துக்கே நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடம் பூராமல் தீட்டு ஆயிரும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் கொண்டு வரக்கூடாது. ஆண்டவர் வந்து வெற்றியை கொடுத்து கொண்டு வரும்போது இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவன் வந்து கீழ்ப்படிகிறதுக்கு இல்லாமல் அவன் வந்து என்ன செய்கிறான்னா நிறைய காரியங்கள் நீங்கள் படிக்கும் பொழுது இந்த 7வது அதிகாரத்தில் அதே 6வது அதிகாரத்தை ஃபுல்லாக படிங்க. 7வது அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது தான் அவன் செய்கிற காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரு காரியங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி 7வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. நீங்கள் வந்து இந்த ஆண்டவருடைய கட்டளையை மீறி, இந்த உடன்படிக்கையை மீறி அந்த இடத்துல 7வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், நான் அவர்கள் கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினாலும் சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து யோசுவாக்கிட்ட சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போது நம்ம வந்து எந்த காரியங்கள் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு எச்சரித்து முதல்ல சொல்லிட்டாரு. இதை நீ எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அந்த ஆகான்கிறவனுக்கு என்ன ஆசை வந்ததுன்னு பாருங்கள். அதனால அவனுடைய குடும்பம் எப்படி, அவனுடைய குடும்பத்தை அப்புறம் அவன் வந்து மறிக்கிறதுக்கு கொடுத்ததை நீங்கள் பார்க்கலாம். 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, யாருன்னு கண்டுபிடிக்க யோசுவாவுக்கு தெரியல. அப்போ யாருன்னு சீட்டு போட்டு பார்க்க வரதா என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது கர்த்தரே வந்து ஒரு ஐடியாவை சொல்லி நீங்கள் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். காலையிலே நீங்கள் கோத்திரமாக வரணும்னு சொல்லி அந்த 14, 15, 16 நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி அதுலேருந்து எல்லோரும் வராங்க. அப்போ யோசுவா அதிகாலமே எழுந்து இஸ்ரவேலை கோத்திரமாக வர பண்ணி 16வது வசனம், இந்த யோசுவாவில் 7வது அதிகாரத்தில் 16வது வசனம், கோத்திரம் வர பண்ணி அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குவிக்கப்பட்டது. அப்போ யூதா குடும்பத்திலேருந்து தான் ஆண்டவர் வந்து யூதாலேருந்து எப்படி ஆசீர்வாதமாக எடுத்தாருன்னு நம்ம பார்க்க பார்த்தீங்களா. அப்படி எடுத்த குடும்பத்திலேருந்து வந்தவன், அந்த கோத்திரத்திலேருந்து வந்தவன், அவன் யூதாவின் வம்சங்களை வர பண்ண போது சேராயியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராயிரின் வம்சத்தை பேராக வரப்பண்ண போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேராக வரப்பண்ண போது யூதா கோத்திரத்தின் சேராயின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான்.
இப்போ பாருங்க, சந்ததி சந்ததியாக அவங்க வந்து எப்படி ஒரு ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டே இருந்ததுனால ஒவ்வொருத்தனும் அவன் தகப்பன் பிள்ளை அப்படியே எத்தனை இது வருது பாருங்க. அவனுடைய மகன் தான் வந்து செய்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கோம் அந்த இடத்துல பாருங்க. அப்படி வந்து யோசுவா என்ன செய்கிறாரு, இவன் தான் செஞ்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்மேன் மகன் தான் ஆகான்னு குறிக்கப்பட்டான். அவன் தான் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து அவனை கண்டுபிடிச்சாச்சு. யாருன்னு கண்டுபிடிச்ச உடனே அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதேன்னு சொல்றான். அப்போ நீ தான்ட்டு ஒன்று வந்து கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச உடனே இப்போ என்ன செய்தாரு, ரொம்ப மரியாதையா யோசுவா வந்து கேட்டு, நீ என்ன செஞ்சப்பா, என்ன தப்பு பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி, எனக்கு ஒன்றும் ஒழிக்காத, எல்லாத்தையும் சொல்லிடு, நீன்னு கண்டுபிடிச்சாச்சு, அதை நீ சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் கேட்கும் பொழுது அவன் சொல்றது பாருங்க. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக, மெய்யாகவே 20வது வசனம், மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின பிரகமாக செய்தேன்னு சொல்றான். அப்போ ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்த பொழுது கூட நாம என்ன செய்தோம், அதுக்கு பயப்படாம நான் இது செய்தேன்னு சொல்லி ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், அப்புறம் அதை கண்டுபிடிச்சி கேட்கும் பொழுது அதுக்கு பதில் வந்து என்ன சொல்கிறான் பாருங்க, நான் இந்த மாதிரி பாவம் செய்தேன் அப்படின்னா. அப்போ பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எல்லாமே தெரியுது. நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக இதை செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் நம்ம செய்கிறது இல்லை. தெரிஞ்சே வந்து செய்யும் பொழுது தான் அதுக்கு ஏற்ற தண்டனையை நம்ம பெறுவோம். இப்போ நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டோம்னு வைங்க, உடனே போய் நம்ம தவறு செய்ய தெரியுது. தெரிஞ்ச உடனே ஆண்டவர்கிட்ட, ஐயோ ஆண்டவர் இந்த மாதிரி சொன்னார், நம்ம இப்படி செஞ்சிட்டோமே, நம்ம அப்போ தவறு பண்ணிட்டோம்னு சொல்லி உடனே மன்னிப்பு கேட்டு பேதுரு மாதிரி வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறாங்க திருப்பி. ஆனால் வந்து இப்படி துணிகரமாக இருக்கிறவனும் இருக்கான் பாருங்க, களவாண்டு. அடுத்தது பாருங்க, அந்த வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப கொடூரமாக அவன் வந்து ரொம்ப ஆண்டவருடைய பயமே இல்லை. நமக்கு இந்த மாதிரி இருக்குதா இல்லையா, நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்து எழுதி தந்திருக்காரு. அதை நம்ம படித்து நம்ம அதுபடி இருக்கக்கூடாது. கொள்ளையில நேர்த்தியான ஒரு பாபிலோன் சால்வையும் பாருங்க. இவனுக்கு என்ன ட்ரெஸ் இல்லாமல் இருந்துச்சா, என்ன வசதி இல்லாமல் யோசுவா காலத்துலலாம் இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ மோசே காலத்திலே அப்படி நடத்தினவர் யோசுவா காலத்தில் இன்னும் அதிகமாக தான் நடத்தியிருப்பாரு. ஆனால் வந்து அவனுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. எல்லா காரியமும் ஆண்டவர் கொடுத்தாலும் கூட முதல்ல மனுஷன் போனா பார்த்தீங்களா, கீழ்ப்படியாமல் சாபத்தை பெற்றுக்கொள்றான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ எச்சரிப்பின் சத்தை கொடுத்த பிறகு கூட அதை கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது எப்படி பெரிய தண்டனை இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஆண்டவர் எச்சரிப்பு கொடுப்பாரு, ஆண்டவர் இது செய்யாதுன்னு சொல்லுவார், அதையே திருப்பி செஞ்சு நம்ம சாபத்தை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்கணும். பாருங்க, வெள்ளை அதில் வந்து சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பானத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் பாருங்க, இச்சைங்கும்போது நம்ம இந்த இடத்துல நீங்கள் படிக்கும்போது நம்ம மற்றவங்களோட பொருட்களுக்கோ மற்றவங்க ஏதாவது வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம இருக்கணும், நம்ம அது மாதிரி வாங்கணும், வீட்டுக்கு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இச்சை வந்து நமக்கு இருக்கக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஏன்னா எச்சரிப்பில் எல்லாமே வருது. எச்சரிப்பு சத்தம் கொடுத்துட்டாரு, இதை எதுவுமே தொடாத அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் வந்து சொதான் இச்சித்தேன், நான் எனக்கு அதை ஆசைப்பட்டேன், அதனால நான் எடுத்தேன் அப்படிங்க. அப்போ வந்து இந்த இச்சையை வந்து கொண்டு வர்றது யாரு? நமக்குள்ளே நமக்கு ஒரு சிந்தனை வரும், இதை எடுத்துக்கலாம், இதை வாங்கிக்கலாம், இது நம்ம நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருக்க அந்த இருதயத்தில் ஒரு வாஞ்சை வரும் பார்த்தீங்களா. அதை இந்த வருஷத்துலலாம் நம்ம அதை வந்து தவிர்க்கணும். இதை இவன் செஞ்சான் பார்த்தீங்களா, இவன் செஞ்ச மாதிரி ஏதோ அடுத்தவங்க பொருளுக்கோ இல்லாட்டா நம்ம வாங்குற பொருள்லே வந்து நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்குறது எல்லாமே இதில் அடங்கும். அதை வந்து அவன் செய்கிறான்னு நம்ம பார்ப்போம். அப்போ எடுத்துக்கிட்டு அதை என்ன செய்கிறான் பாருங்க, எடுத்துக்கிட்டான், நம்மளும் ஒரு பொருளை வாங்கிட்டு களவண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சு கொண்டு வந்த பிறகு என்ன செஞ்சான்னு பாருங்க, அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன், இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியிலும் இருக்கிறது என்றான். அப்போ பாருங்க, அவன் கூடாரத்துக்குள்ள வந்து ஏன் அவன் குடும்பம் பூராத்தையும் அழிக்கணும்? அவன் தான் தவறு செஞ்சான். நிறைய பேர் நம்ம கேட்போம் கேள்வி, இவன் செஞ்ச தப்புக்கு அவங்க குடும்பம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு எப்படிப்பா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வசனத்தை தான் எழுதி வச்சிருக்காரு. அவன் வந்து என்ன செஞ்சிருக்கான், கூடாரத்தின் மத்தியில பூமிக்குள்ள புதைச்சி வச்சிருக்கான்.
அப்போ பூமிக்குள்ள புதைச்சி வைக்கணும்னாக்கி ஒரு மனுஷனால முடியாதவன் நிறைய எல்லாம் பொருட்கள்லாம் எவ்வளோன்னுலாம் கணக்கு இல்லை, அது எவ்வளோ கணக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கான். எடுத்துகிட்டு வந்து பாருங்க, வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே வீட்டில் மனைவிட்ட சொல்லியிருப்பான், பிள்ளைகிட்ட சொல்லியிருப்பான், எல்லாத்தையும் சொல்லி அவன் எல்லாரும் சேர்ந்து தான் அதெல்லாம் ஒரு குடும்பமாக இருந்து தான் அந்த கூடாரத்துக்குள்ள தோண்டி வச்சாங்கன்னு சொல்லி நம்ம அந்த விளக்க பைவுகள்லாம் நீங்கள் படிச்சிங்கனாக்கி விளக்கங்களில் அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருப்பாங்க. பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா இவங்க பிள்ளைகளுக்கு மனைவிக்கு எல்லாத்துக்குமே குடும்பமாக எல்லாருமே சேர்ந்து தான் எல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணி அவங்க புதைச்சிட்ருக்காங்கன்னா திருப்பி எடுத்துக்கலாம், நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்க ஆண்டோடைய எச்சரிப்புக்கு அவங்க வந்து பயப்படல அப்படிங்கிறது தான் முக்கியமானது. யோசுவாவை ஏமாத்திடலாம், ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியாதுங்கிறத தெரியாமல் தான், ஆனால் பாவம் செய்தேன்னு சொல்கிறான், தெரியுது. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சதுனால அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். உடனே ஆள் அனுப்பி அவங்க கூடாரத்தில் இருந்ததெல்லாம் அவங்க வந்து வெள்ளி அதுக்குள்ள இருந்ததெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் பார்க்காங்கன்னு சொல்லி பார்க்கும். அவங்க கொண்டு அவங்க கொடுக்கும் பொழுது அவங்க பிள்ளைகளை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கி கடைசி வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கக்குள்ள அந்த இப்பொழுது இஸ்ரவேலின் அவன் மேல் கல்லெறிந்து அவர்களை அக்கினியிலே சுட்டெடுத்து கற்களினால் மூடினாங்கன்னு சொல்லி கல்லை வச்சு எரிஞ்சு அவங்கள வந்து பாருங்கள் எப்படி கல் குவியலாக வச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கி ஆகோர்க பள்ளத்தாக்குன்னு சொல்லி அவனுடைய பிள்ளைகளை அவங்க குடும்பம் எல்லாத்தையும் அழிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போது அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்ன காரியங்கள் செய்கிறான்னா இச்சை ஒன்று இருக்குது. முதல்ல வந்து ஆண்டவர் கீழ்ப்படியாத காரியங்கள் ஆண்டவர் எடுக்கக்கூடாதுங்கிறத எடுக்கான். அடுத்தது வந்து பாருங்கள் ரெண்டாவது புதைக்கான். அவன் பாவம் செய்கிறேன்னு சொல்லவும் செய்தான். அப்புறம் புதைச்சி வச்சுட்டு பாருங்கள் பேசாமல் இருந்துகிட்டு இருக்கான். அப்போ தவறு மேலே இச்சை பாவம் கீழ்ப்படியாது எல்லாமே அடங்குது. அப்போ எல்லாமே இருக்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் மாத்திரம் இல்லை அவனுடைய குடும்பங்கள் எல்லாமே அழிஞ்சு போகிறத நம்ம பார்ப்போம். அப்போ அப்படி இருக்கிற காரியங்கள் நடக்கிறதுனால நாம் வந்து இதற்கெல்லாம் ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தம் வரும் பொழுது நம்ம அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வசனத்துலேருந்து நம்ம தியானிக்கணும். ஏன்னா வந்து இந்த எரிகோ பட்டணங்கிறதே வந்து பார்த்திங்கனாக்கி ஒரு தீட்டானதுன்னா அந்த இடத்துல பூராமே நீங்கள் ஒரு காரியங்கள் நடந்ததை நீங்கள் பார்க்கலாம். அதை வந்து யோசுவாவில் நீங்கள் படித்த யோசுவா வந்து கடைசி 6வது அதிகாரத்தில் நீங்கள் கடைசி வசனத்தில் நீங்கள் சொல்லுவார். அந்த காரியங்கள்லாம் நீங்கள் இந்த 6வது அதிகாரத்தையும் 7வது அதிகாரத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் அதுக்கு தெரியும். அவர் வந்து இந்த எரிகோ பட்டணத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் அந்த பட்டணத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சாபத்தை சொல்கிறார். இந்த எரிகோ பட்டணம் அழிக்கப்பட்டது. அது வந்து திருப்பி வந்து என்ன பண்ணதுக்கு அதை யாருமே கெட்டதுக்கு வந்தாங்கன்னாக்கி அவங்களுடைய முதல் பிள்ளைங்க மறித்து போவாங்கன்னு சொல்லி இப்போ சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கணும். 6வது அதிகாரத்தில் நீங்கள் 26வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கலாம். யோசுவாவில் 6வது அதிகாரத்தில் அந்த அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழுப்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். இப்படி ஆண்டவர் வந்து என்ன செய்யறாருன்னா அதை கட்டவே கூடாது அப்படிங்கிறத கட்டி அது சாபமாக தான் இருக்குது. அந்த சாபத்துக்கு நீங்கள் வந்து கட்டக்கூடாது, கட்டும் பொழுது இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி யோசுவா மூலமாக சொல்கிறாரு. அந்த காரியத்தை நீங்கள் வந்து 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த ஆகாப்புங்கவன் தான் வந்து ராஜாவாக வாழ்ந்துருக்கான். இந்த ஆகாப்புங்கிறவன் ஒரு அவனுக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பெண்ணை மணந்து ஏசபேலுங்கிறத அவன் வந்து பூரா வந்து ஆளுகை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவனை வந்து எல்லா விதமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பூரா சொல்கிறா. அவன் வந்து சிலை வணக்கம் செய்கிறது, ஆலயங்களை கட்டுறது, கல்லில் மரத்தில் இந்த மாதிரிலாம் செஞ்சு ஆலயங்களை கட்டி அதில் நிறைய காரியங்களை செய்கிறத தீர்க்கதரிசிகளெல்லாம் வச்சாருன்னு சொல்லி நம்ம இங்கே படிக்கலாம். அப்போ அந்த மாதிரி காரியங்களை அவன் செஞ்சு அவனை வந்து வச்சிருந்ததுனால அவன் வந்து அவன் வாழ்க்கையே பூரா பார்த்தீங்கன்னாக்கி ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை தான் அவன் செஞ்சு அவன் அரசாட்சி பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்கும். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கி 1634 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் நாட்களிலே அவன் ஆள்கை பண்ணியிருக்கிட்டு இருக்கிற நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய ஈயல்னு ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியம் இந்த ஆகான் செஞ்சான் பார்த்தீங்களா, அதே காரியத்தை இவன் செய்கிறத நம்ம பார்க்கோம். அவன் வந்து என்ன செய்கிறான்னா அவர் யோசுவா சொன்ன காரியங்கள் தெரிஞ்சாலும் இவன் என்ன செய்தான் அந்த மாதிரி காரியத்தை நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் செய்கிறத நம்ம பார்க்கோம். எரிகோவை கட்டினான். எரிகோவை வந்து நான் கட்டுற ஆரம்பிக்கேன், நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக, அதாவது யோசுவா விட்ட சாபம்
நிறைவேறும்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா கூட அவன் அஸ்திபாரம் போடுறதுன்னு சொல்லிட்டு வர்றான்னு சொல்லி பார்ப்போம். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி அவன் வந்து அந்த காரியங்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தெரியுது, அது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு கூட திருப்பி வர்றான்னு சொல்லி பார்ப்போம். அந்த இடத்துல எரிகோ கட்டினான். அவன் நூனுக்குமான யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அந்த அஸ்திபாரத்தை போடுகிற போது யோசுவா சொன்னார் பார்த்தீங்களா, 6வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை வந்து ஒரு சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் 6:26 சொன்னார் பார்த்தீங்களா, அதை கட்டுறவனுடைய பிள்ளை முதலாவது மகன் வந்து மரித்து போவான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி முதல்ல நீங்கள் அஸ்திபாரம் போடும்போதே மூத்த பையன் செத்து போகிறான். அப்புறம் வந்து மூத்த பையன் பேர் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்னு சொல்லி போட்டிருக்கு. அதை வாசலை கதவை நிலவை வச்சு திறக்கும்போது அவனுடைய இளைய மகன் வந்து இந்த பாருங்க அதிலே போட்டிருக்கு செகுங்கிறவன் செத்து போகிறான்னு சொல்லி பார்க்கும். அப்போ தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை வந்து அப்படியே நிறைவேற்றுகிற தேவன் அவர் நிறைவேற்றுறாரு. அவர் நிறைவேற்றுறதை பார்க்கும். அந்த நிறைவேற்ற காரியங்கள் நமக்கு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரே எரியோ பிற்காலத்தை பற்றி சொல்லியிருக்காரு. கிறிஸ்துவுக்கு முன்னாடி 1ஆம் நூற்றாண்டில் வந்து அது ஏரோதியம் குளிர்கால அரண்மனையாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலத்தில் வந்து இங்கே திருடர்களும் பிச்சைக்காரங்களும் நிறைஞ்சிருந்ததுனால அங்கே ஒருத்தனை குத்தி ஒருத்தனை ட்ரெஸ்ஸே உறிஞ்சி போட்டு அவனை குத்துயிராக போட்டு போனான்னு சொல்லி ஆண்டவரே அதை வந்து எழுதி தந்துருக்கிறாரு. அதனால் இந்த எரியோ பட்டணங்கிறது வந்து ரொம்ப சபிக்கப்பட்ட பட்டணம். அதனால் அதுலேருந்து எதையும் எடுக்கக்கூடாதுங்கிறதுனால எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதை மீறி அவன் செஞ்சதுனால இச்சித்து எடுத்ததுனால அவன் வந்து என்ன செஞ்சிட்டான், அவனுடைய குடும்பம் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நம்ம பார்க்கோம். இந்த இச்சைங்கும் போது யாக்கோபு 1:14-15 பார்த்தீங்கன்னா சுய இச்சைக்கு இழுப்புண்டு தான் சிக்குண்டு சோதிக்கப்படுவோம். அப்போ நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி ஆண்டவர் தடை பண்ணதை நம்ம எடுத்து அதை வந்து நம்ம குடும்பத்தை பூரா அவன் அழிக்க கொடுத்துட்டான் பாருங்க. அது மாதிரி எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் சரி அவங்க வந்து அவங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கும் பொழுது அதனால நம்ம எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்கிறோம், அதை கீழ்ப்படியாத போது எப்படி சாபத்தை எடுத்துக்கொள்றோங்கிறது தான் இதில் வந்து நம்ம பார்க்கோம். அதனால ஆண்டவர் எந்த எந்த இடத்துல எழுதி தந்திருக்காருன்னு பாருங்க. அதே இடத்துல தான் ஆண்டவர் வந்து இந்த ஒரு மனுஷன் மூலமா அந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படியாதுனால 36 பேர் சாப கொடுக்காங்கன்னு சொல்லி பார்க்கும். இந்த யோசுவால 7, 15, 26, 7, 5 அதெல்லாம் படிச்சு நீங்கள் அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக 6, 7 நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி இந்த காரியங்கள் எல்லாம் நிறைய தெரியும். அந்த ஆகாவின் பாவமும் அந்த இடத்துல வசித்த அந்த இடத்துல தான் இருந்தாங்க. அந்த அம்மா இருந்தாங்க, ராகாப்புங்கிறவங்களும் இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் வேவு பார்க்க போனவங்களை காப்பாற்றி அவங்கள விட்டு அவங்க அந்த இடத்துல தான் இருந்தாங்க, அதே இடத்துல தான் இருந்தாங்க. ஆனால் வந்து என்ன செஞ்சாங்க, குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவரே சொல்கிறாரு அவங்கள குடும்பத்தை மாத்திரம் பாதுகாத்து மித்ததெல்லாம் அழிச்சு எரிச்சிருன்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்றதை நம்ம பார்க்கோம். அப்போ இந்த ஆகானின் பாவம் நம்மகிட்ட இருக்குமானா, ஆகாம் என்ன செஞ்சான், நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சான். அடுத்தது வந்து எதை எடுத்துக்கிடக்கூடாதுங்கன்னா அதை எடுத்து இச்சித்து எடுத்தான். அதனால அழிக்கிறதுக்கு இந்த குடும்பம் பூரா அழிஞ்சுதுன்னு சொல்லி பார்க்கோம். அதை மாதிரி அழியாதபடி நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த ராகாப் வந்து அவங்க சந்ததிக்கு ஆண்டவருடைய சந்ததிக்கே வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டவரால் முடியும். அதனால நமக்கு என்ன முடியும் அப்படிங்கிறதுலாம் ஆண்டவர் பார்க்கறதே கிடையாது. ஆண்டவர் என்ன நம்மளை கொண்டு செய்யணும்னு வச்சிருக்காரோ அந்த திட்டத்தை நம்ம நிறைவேற்றி இந்த பாவத்தை செய்யாமல் இருந்து அந்த விசுவாசத்தை காத்து கொண்டாங்கல்ல ராகாப், அந்த மாதிரி நம்ம காத்துக்கொள்ளதுக்கு இருக்கணும். இந்த நம்ம வீட்டை சுற்றிலும் இருக்கிற எந்த காரியத்திலும் சாபத்தீடானது இருக்கக்கூடாது. ஆண்டவர் எந்த இடத்துல நம்ம போகக்கூடாது, சாபத்தீடானது உன் வீட்டுக்கு வரக்கூடாது, இந்த சாபம் இருக்கிறதெல்லாம் நீ வந்து எல்லாத்தையும் நீ எடுக்கக்கூடாது. ஒன்றுமே அந்த நம்ம இருக்கிற இடம் வந்து பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த ஆகாம் வந்து அவன் வீட்டார் எப்படி தன்னைக்கு உட்படுத்தணும், அது போல் ராகாப் வந்து எப்படி செஞ்சாங்களோ அந்த ராகாப்பை போல் நம்ம இருக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஜெபிக்கணும். ராகாப் வந்து எப்படி ஒரு தொழிலை பற்றி ஒரு இதாக இருந்தாலும் கூட அந்த அம்மாவை பற்றி எழுதியிருக்க காரியங்கள் பெருசு. அந்த அவங்க செஞ்ச விசுவாசம், அவங்க விசுவாசித்து அவங்க வந்து பாதுகாத்து நடத்துனதுனால அவங்க அங்கே நடந்ததெல்லாம் பார்த்தேன்னு வேறு சொல்கிறாங்க. இங்கே நடந்ததெல்லாம் பார்த்துட்ருக்கோம் நாங்கள், நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவங்கள 2 பேரும் விடுதலை செய்யும் பொழுது எங்களை நீங்கள் விடுதலை செய்யணும், என் குடும்பத்தையும் விடுதலை செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த காரியத்தை செய்கிறாங்க. அந்த விடுதலை செய்யும் பொழுது அந்த ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு கொடுக்குற அந்த விடுதலையின்படி அந்த அம்மா விடுதலை பற்று அவங்க குடும்பத்தை பாதுகாத்து அவங்க சொந்தம் எல்லாமே பாதுகாக்கப்படுதாங்க.
அப்போ அழிவிலிருந்து நம்ம காக்கப்படணும்னாக்கி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் செய்யாமல் இருக்கணும். அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது. அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிற தீர்மானத்தை அந்த புதிய வருடத்தில் நம்ம எடுக்கணும். அப்போ அந்த தீர்மானத்தை எடுத்து நம்ம அந்த குடும்பங்கள், நம்ம பிள்ளைகள் எல்லாமே நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவர் அற்புதமாக நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த நோவா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய சுத்தமான காரியங்கள் நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆனால் அவர் பிரசங்கம் பண்ணது பூரா நீதியை பற்றி. அதனால தான் நீதிமான் சொல்றாரு ஆண்டவர். அந்த நீதியை பிரசங்கித்ததுனால ஆண்டவர் என்ன செய்யறாரு, உன்னையும் உன் குடும்பத்தையும். அப்போ இந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் கேரக்டரை பார்த்தோம்னாக்கி நமக்கு வந்து தெரியும். நம்ம ஓப்பனி பிரகாஷ்லாம் பார்த்தீங்கன்னாக்கி கீழ்ப்படியாமல் அவன் இஷ்டத்துக்கு செஞ்சு அப்படி பிள்ளையெல்லாம் வளர்ப்பாங்க. அப்போ இங்கே நோவாவை பார்க்கும்போது பாருங்கள், அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கி ஏலி குடும்பத்தையும் நம்ம இந்த நோவா குடும்பத்தையும் பார்த்தீங்கன்னா நோவாவுக்கும் 3 பிள்ளைங்க இருந்தாங்க. அவன் கல்யாணம் பண்ணி மருமகா இருந்தா எல்லாம் இருந்தாங்க. ஆனால் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் பிள்ளைகளையும் மருமகா எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்றாரு. 8 பேரையும் ஆண்டவர் வந்து கொண்டு போய் என்ன செய்தார், பேழையில காப்பாத்தாரு. அப்போ அவங்களும் பரிசுத்தமா பாதுகாக்கப்பட நோவா நடத்தினாருன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ பிள்ளைகளை வளர்க்கும் போதோ நம்முடைய வாழ்க்கையிலேயோ பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் பொழுது அழிக்கப்படுவாங்க. பிரியமானது செய்யும் பொழுது அவங்க காக்கப்படுறதை நம்ம பார்ப்போம். அப்போ எத்தனை நாட்கள்லனாலும் பார்த்துங்க ஆண்டவர் நம்மளை நடத்துறதுக்கு முடியும், எத்தனை வருடங்கள்னாலும் நம்மளை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஆண்டவருக்கு பிரியமானது நம்ம வீட்டில் இருக்கணும், நம்ம செய்யணும். நம்ம தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கணும். எந்த நிலையிலையும் சரி, எந்த காரியத்திலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை மூலமா நம்ம ஜெபித்து ஆண்டவர் நம்மளை வாழ்க்கையில நடத்துறதுக்கு இந்த நாட்களில் நம்ம அர்ப்பணிச்சு ஜெபிப்போம். இந்த ராகா போல நம்ம இருக்கணும், இந்த நோவாவை போல இருக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். இந்த புதிய வருடத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளா நம்ம மாறணும். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். அவர் என்ன எச்சரிப்பு கொடுக்குறாரோ அந்த எச்சரிப்புக்கு நம்ம முற்றிலுமாய் கீழ்ப்படிஞ்சு நம்ம நடந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டு இந்த ராகாப் எப்படி அந்த சந்ததிக்கு வந்தாங்களோ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் சந்ததிக்கு, அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிரியமான காரியங்களை செய்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்ச பிள்ளைங்கன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கிறதுக்கு அவர் ஆவியானவர் நம்மளை ஆளுகை பண்ணுறதுக்கு இன்னைக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் கனதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஆமாம் சாமி, எனக்கு ஒத்தாசை வருவதற்கு நேராக எங்களுடைய கண்கள் நேராக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆகானை போல சாபத்தீடானதை எடுத்து குடும்பங்களை அழித்தது போல இல்லாதபடி எங்களுடைய வாழ்க்கையில சாபத்தீடானது எது இருந்தாலும் ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இல்லாதபடி இந்த புதிய வருடத்திலே நாங்கள் வாழ்ந்து உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு நீங்க நாட்களை உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அவன் இச்சித்தது போல எங்களுடைய வாழ்க்கையில இந்த இச்சையை இல்லாதபடி உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்க இந்த ராகாப்பை போல விசுவாசத்திலே ஆண்டவரை பலப்படுத்தி குடும்பங்களை பாதுகாத்தது போல இந்த சந்ததியை ஆண்டவரே வரத்தக்கதான கிருபையை பெற்றுக்கொண்டது போல நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நோவாவை போல ஆண்டவரை காக்கப்பட எங்களுக்கு கிருபை செய்வாங்க. என்னுடைய பிள்ளைகள் காக்கப்படவும் அநேகர் ஆண்டவரை அந்த வழிகளே வரவும் இந்த நாட்களிலே நீங்க வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றத்தக்கதாய் கிருபை செய்யுங்க. இந்த புதிய வருடத்திலே அப்படிப்பட்ட புதிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களோடு கூட நீங்க பேசி எச்சரிப்பை கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆண்டவரே வேண்டாத காரியங்களை எல்லாம் எடுத்து ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளா நாங்கள் வாழ எங்களுடைய வாழ்க்கையில அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறப்பா. உடைய வார்த்தை மூலமா எங்களோடு கூட பேசுங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் பேசி எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்க எங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை அறிந்து கொள்ளத்தக்கதான அறிவை ஞானத்தை தந்து எங்களை வஞ்சிக்கிற பிசாசின் எல்லா திட்டங்களிலிருந்தும் எங்களை விலக்கி காத்து எங்களை நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறோப்பா. எங்களுடைய பலவீனத்தில் பலம் தந்து இந்த புதிய வருடத்திலே ஆண்டவரே புதிய காரியங்களை தந்து எங்களை நடத்த போறக்காக நன்றி செலுத்துறப்பா. அப்படி ஆண்டவரே பிரியமில்லாத காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத தீட்டான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால் அதை நீங்க ஆண்டவரை அப்புறப்படுத்தி உமக்கு பிரியமான காரியங்களை செய்கிற பிள்ளைகளாய் எங்களுடைய இல்லங்கள், எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எங்களை சுற்றிலும் இருக்கிற வாழ்க்கை ஆண்டவரை அமையத்தக்கதாய் எங்களை நீ பயன்படுத்த பலப்படுத்த கிருபை தந்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துறப்பா.
நீங்கள் அப்படியே செய்து வழிநடத்தும். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அற்புதமாய் நடத்தி ஆண்டவரே, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டவரே வாய்க்காலாய் மாற்றி ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எந்த இடத்துல வைக்கப்பட்டு இருக்கிறாங்கோ அந்த இடத்துல உயர்த்தி தலை நிமிர்ந்து நின்று ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் காணப்பட ஒருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரவேசித்து நீ நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீ செய்து வழிநடத்துகிற தயவுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் நாங்கள் ஞானத்திலே வளர நீ கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறப்பா. இந்த ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவங்களுடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.